அப்போ இங்கே ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு போட்டு பார்ப்போம். இந்த வாட்டி தான் வந்து மொத்தமாக வந்து பழத்தை பேசினு வந்து அவங்க தனியாக வந்து முந்திரி கொட்டை பிரிக்கத்தை வந்து பார்த்துக்குறோம். இன்னும் 2 பேர் போட்டி போட்டுக்கிறீங்க. நான் தான் பார்த்தேன்றாங்க. பார்த்த உடனே பழத்துக்கிட்ட போய் நின்றுணும். பார்த்துனே வந்து அது வரைக்கும் இருக்குமா அது? சாப்பிட்டு காட்டுங்கப்பா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பழம் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லையா, அதுக்கு தான் சொல்லிட்டு பார்த்துன்னு பழம் இருந்தால் பெருச்சுன்னு வரலான்னு சொல்லிட்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த 2வது வேல் புடவை. அதை விட இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது. கலரும் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சரிம்மா, சரி வாங்க போயிட்டேன். நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பழம் வந்து ஸ்டார்டிங்கில் சாப்பிட வந்து டேஸ்ட்டாக இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா நெஞ்செலாம் வந்து கறிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி எடுத்துக்கினீங்களா? நீ சொன்ன பார்த்தா நான் அது இல்லைம்மா. தண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து நெஞ்சு கறிக்கிற டைமில் லைட்டாக தண்ணி குடிச்சு திருப்பி நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்ம போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்ன பார்த்து யாருன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி பழம் இருக்கிற இடத்துக்கு கிட்ட வந்து வந்தாச்சு. அதனால தான் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸு, அவங்க அக்கா வந்தோடனே அவங்க அக்கா கூட தோல் மேலே போட்டு போகிறாங்க. பார்க்க கூட சரண்யா இன்னும் கண்டுக்காத நீங்கள் மாட்டோம் எல்லாம் கும்பலாக போய்க்கிறீங்க. நாங்கள் பின்னால் வந்துக்கிறோம். சொல்ல தெரியல. நாங்கள் பாரு அழகாக சந்தியாக வந்துக்குது. நாங்கள்லாம் கும்பலாக பின்னால் போகிறோம். நான் வந்து தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக எனக்கு தெரியும். நாங்களாம் தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் எங்கள் கூட வந்து ஒரு ஆட்டுக்குட்டி தான் வருது. எங்கே போனாலும் என் தோழி என் கூட வந்துங்கிறாங்க பாரு. சரண்யா ஒன்றும் பழத்தையே பார்க்கல, அதுங்காட்டி எனக்கு விஜாலம். ஆமாம், அப்போ இங்கே ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு போட்டு பார்ப்போம். முதல் போனி மாமா கீழே கடத்த போகிறத அம்மா பழத்தை கண்டுபிடிச்சி பெருகிறோம், சாப்பிட்றோம். நான் வந்து எனக்கு வந்து மண்ணில் நடந்து வரது கொஞ்சம் நடந்து வர முடியல. பொறுமை வந்து செம்ம காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பூ நிறைய இருக்குது. இது வந்து சித்திரை வைகாசி வரைக்கும் இந்த பூ இருக்கும், இந்த காய் இருக்கும். நம்ம வந்து பசங்க பாருங்க, இது வந்து பழமாக இப்போ இது பக்கம் இது முந்திரி கொட்டை. இது பழம் வைத்து முந்திரி கொட்டை மாதிரி முத்தின்னு வந்துருப்ப சொல்லுவாங்க பார்த்தியா, அதுக்கு இதுதான் உதாரணமே. சரி சரி வாங்க வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து களத்தில் இறங்கிட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பழனு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நம்ம மணல கால் வரைக்கும் பார்த்து சப்பல் போடுறதுனால அடிக்குது. இதெல்லாம் நல்லா இருக்கும். எப்படி டேஸ்ட்டு வேற லெவலா? இன்னும் 2 பேர் போட்டி போட்டுக்கிறீங்க. நான் தான் பார்த்தேன்றாங்க. பார்த்த உடனே பழத்துக்கிட்ட போய் நின்றுணும். பார்த்துனே வந்து அது வரைக்கும் இருக்குமா அது? சாப்பிட்டு காட்டுங்கப்பா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த வாட்டி டேஸ்ட்டாக இருக்குதுல்ல, நெஞ்சு அவ்வளோ தூரம் கறிக்காமல் நல்லா பழுத்து பழம். இவங்க பார்த்து எல்லாமே இந்த மஞ்சள் கலர் பழம் தான் சாப்பிட்டுக்கிறாங்களே. நம்ம வந்து செவப்பு கலர் பார்த்தோம். சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழத்தில் ஏறி இறங்க தான் வந்து இப்போ டாஸ்க்கு. நீங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாரு ஜெயஸ்ரீ, சூப்பராக இருக்குதா? சரண்யா இப்போ இதில் டைங்குன்னு இறங்கி ஏறி பார்ப்போம். பார்த்து பார்த்து, செருப்பு வந்து மணலில் மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா அந்த மோடு ஏற கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. குடு குடு குடுக்கு ஓடாந்து ஏறினாலாம். எல்லாம் மஞ்சள் கலரு சிவப்பு கலர் பூ பழம் வச்சேன். நீ மட்டும் நான் பச்சை கலர் பழத்தை பெறுகிறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பச்சை கலர். ஆனால் இது வந்து பச்சை இல்லை ஜெயஸ்ரீ, மஞ்சள் நேரமாக மாறும். நீங்கள் சாப்பிடாதீங்க, நெஞ்சு ஒரு மாதிரி கறிக்க ஆரம்பிச்சிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து சேஃப்டி பண்ண தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்களே. நம்ம மட்டும் தான் சாப்பிட்டு சுற்றி வரும். இப்போ வந்து நாமளும் சேஃப்டி பண்ணலாம். ஓகே, அங்கே வந்து பாருங்க. நான் பழம் சரி சரி பெரியங்க.
இந்த வாட்டி தான் வந்து மொத்தமாக வந்து பழத்தை பறிச்சுன்னு வந்து அவங்க தனியாக வந்து முந்திரி கொட்டை பிரிக்கிறத வந்து பார்த்துக்குறோம். ஆமாம் இங்கே பாருங்க அப்பப்போ வந்து முந்திரி பழத்தை மட்டும் தான் பார்ப்போம். இங்கே பாருங்க கொட்டை நிறையா சத்தம் கேட்குறேன். இங்கே பாருங்க பழத்து வேஸ்ட்டாக. சந்தியா இப்போ அந்த அக்கா ஃப்ரெஷ்ஷாக முறிச்சு போட்ட பழம் அதெல்லாம் பொறுக்கிறேன். சரி சரி எதாவது வேஸ்ட் ஆகிடுவாங்க. நம்ம வந்து பழத்தை எடுத்துன்னு கொட்டையை வந்து போட்டு போயிடலாம். சரிங்க. நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ வந்து இந்த பழத்தில் இருக்கிற கொட்டையை பூரா தனியாக பிரிக்கணும் அவங்க. சரி வாங்க வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பழம்னு சொல்லிட்டு. அவ்வா சந்தியா ஏன்னா உனக்கு முன்னாடி வந்தவது நான் என்னை விட்டுட்டு குடுக்குன்னு ஓடிறாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெயஸ்ரீ எல்லாம் பழம் பேசிக்கிறாங்க. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பழம் பேசின்னு சுற்றிங்கிறாங்க. பாப்பா மட்டும் ஒன்று ஒன்றா பேசி சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் போதும். நானும் அம்மா மட்டும் தான். நீங்கள் வந்து பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான பழமாக பார்த்து வந்து இவ்வளோ தரம் பறிச்சுக்கிறேன். எல்லோ கலரு அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர்னு மாற்றி பறிச்சுக்கிறேன். நமக்கு வந்து இதுவே போதும். அதிகம் பக்கத்தில் வீட்டில் கூத்து நம்ம சாப்பிட்டா அதிகம். சரிம்மா செம பழம் அங்கே பாருங்கள். திரும்ப பார்த்தே வந்து தண்ணி வெளில வருது. அதை வந்து சாப்பிட்டுறேன். நெஞ்சு வர தண்ணி கொடுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சரி நீங்கள் எவ்வளோ தூரம் பறிச்சிங்க? கொஞ்சமாக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஷேப்பாக வந்து இருக்குது. ஆப்பிள் ஷேப் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்குலாம். மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சி பறிச்சேனே. வாங்கல நம்ம கையில் வந்து எட்டி பெருக்க முடியல. கைக்கு எட்டு தோறு தான் பெருக்க முடியுது. மற்றெல்லாம் வந்து அவங்க கொல்லிக்காரங்க வந்து பறிச்சுப்பாங்க. சூப்பராக இருக்குது இந்த மரத்தில் ஃப்ரெண்ட்ஸ். சரண்யா மற்ற எல்லாருமே வந்து காய் பெருகிறாங்களா தெரில. சுற்றி குடுன்னு ஓடுற சவுண்டு தான் கேட்குது. ஆனால் ஆளை காணோம். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமா மின்னல் அப்படின்ற கணக்கில் குடுக்குன்னு ஓடிடுறாங்க எல்லாம். கொட்டை திருவு பார்த்து பழமாக இருக்குதுல்ல ரொம்பவும். அது வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. சரி பறிச்சுன்னு வாங்க நம்ம. ஜெயஸ்ரீ இதை அப்படியே விற்கிறதுக்கு எடுத்து போயிட்டா? எடுத்துமா ஆனால் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன் வாங்க மாட்டாங்க? வாங்குவோம்மா. நம்ம ஊர் பக்கம் அவ்வளோ தூரம் போய் எடுத்துன்னு வர மாட்டாங்கல்ல. வாங்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து போய் பார்த்து பேசின்னு வந்தோம். மரத்துக்கு உச்சியில் தான் வந்து நல்லா பழம் நிறையா இருக்குது. கீழே வந்து வாங்க வச்சு பேசிடுறாங்க. நாங்கள் வந்து முந்திரி கொட்டெலாம் அங்கேயே போட்டுட்டு வெறும் முந்திரி பழம் மட்டும் தான் திட்டமாக வந்து பேசிட்டு வந்தோம். இதுவே சரண்யெல்லாம் கொஞ்சமாக தான் பேசிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சரண்யா கொஞ்சமாக பேசிட்டு வந்தேன். சந்தியா கொஞ்சம் எங்களை மாரி அதிகமாக பேசிட்டு வந்தேன். நான் வந்து யாருன்னா பக்கத்து வீட்டில் யாரா கேட்டால் கொடுக்கலாம். இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த பழம் இருக்குது இல்லையா? அதனால் யாரா கேட்டால் நம்ம மட்டும் சாப்பிட்டு அனுபவிச்சா பார்த்தாது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பறந்தா என்ன அம்மாவுக்கு கொடுக்கலாம் சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸு. இதுதான் முந்திரி பழம் ஸ்டேஷன் வந்து முந்திரி பழம் எடுத்து சாப்பிட்டா. இப்போ வந்து நம்ம 2 இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். முந்திரி பழமும் அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி பழத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இருக்குது வந்து பனங்காய் அதுக்கப்புறம் பலாப்பழம் வந்து இன்னொன்று இருக்குது மாம்பழம். ஆமாம் 3 பாருங்க சூப்பராக. இது வந்து மாம்பழம் நேரம் மாதிரியே இருக்குதுல்ல. இதுதான் வந்து ஜாஸ்தி ஓடி போச்சு. ஏன்னா ஆப்பிள் பழம் சாப்பிடலாமா? இதுக்கு ஒரு விடுகாதையும் இருக்குது. நல்ல ஒரு கருத்து இருக்குது. இல்லை 2 இது ஆன்சர் இருக்குது. இல்லை தெரியுமா உனக்கு? நான் ஒன்று தான் வந்து அங்கேயே சொல்லிட்டு ஒரு விடுகாதை இருக்குது. தெரிஞ்சுங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன விடுகாதையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸுங்க. எனக்கு தெரியும். ஆனால் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி சரியாக இருக்குது எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சுல அதனால. சாப்பிடலாமா? சூப்பராக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக வெயில் டைமில் சாப்பிடலாம். அது மாற்றாமல் 4 பீஸாக வெட்டி உப்பு லைட்டாக போட்டு சாப்பிட்டா இன்னும் நெஞ்சு கரகரப்பாக இருக்காது. சூப்பராக இருக்கும். ஆமாம் கரகரம் தான் இன்னுது எனக்கு. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வேறு வச்சு எடுத்துனோம். இப்போ தண்ணியாக ஊற்றுது. ஆமாம் சாறு வருது. எப்படி தான் இந்த நீர் ஓட்டம் இது ஏறிமான்னு இருக்குமான்னு தெரியல. சூப்பராக இருக்குது. சரி சாப்பிடுங்க. ஜெயஸ்ரீ காலைங்காட்டும் வந்து 2 முந்திரி பழத்தை வந்து சாப்பிட்டேன். சூப்பராக சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வந்து சாப்பிடுங்க. நல்லா உப்பு போட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து போன இடத்துல உப்பு போட்டு சாப்பிட்டேன். அதுமாரி நல்ல 4 பீஸாக வெட்டி நல்லா உப்பு லைட்டாக தூவி மிளகாத்தூள் போட்டு இருக்கும். மிளகா தூள்லாம் போடக்கூடாதுமா. உப்பு தான் போடணும். சரி சூப்பராக இருக்கும். சரி பீஸ் போட ஆரம்பிச்சிட்டிங்க போல. ஆமாம் சொன்னதை வந்து செய்யணும் இல்லையா? அரிய பார்த்தே வந்து தண்ணி வந்து வருது. ஆமாம் அழகாக வெட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டுங்க எவ்வளோ தூரம் வெட்டுறீங்கன்னு பார்க்கலாம். சுத்தமாக தான் கொஞ்சமாக வெட்டுங்க போதும் நம்மளுக்கு மட்டும். அப்படி இல்லை மழை சாரமே உப்பு லைட்டாக தூவி குளுக்குங்க. குளுக்கு ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கோம் ஜாஸ்தி. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். உப்புலாம் வந்து இறங்கி நல்லாயிருக்கும். சரி வைங்க. வந்து வடியும் அதெல்லாம் போய் நல்லாயிருக்கும். சரி வைங்க பார்க்கலாமா?
வாயில் போட்டாலும் பேசவும் வாய் வேலை. தொகுப்பு அப்படியே ஒட்டும். சூப்பராக இருக்குது. சரி சரி சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் முந்திரி பழம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து முந்திரி பழம் மரம் வந்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் முந்திரி பழம் தோட்டம் வச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு முந்திரி பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம மட்டும் தோட்டம் கிடையாது. நம்ம வெளியில் தான் போய் கொஞ்சம் பேசிட்டு வருவோம். நான் இங்கே வருஷம் இருந்தாலும் இந்த பார்க்குறீங்க, நாங்கள் வந்து வெளியில் தான் போய் வாங்கிட்டு வருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கிராமத்து பொண்ணு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இப்போ வந்து போய்ட்டு டாடா பை.